திரு மணிகண்டன், கட்சியை உடைச்சது ஜெயலலிதா, தேமுதிகவை உடைச்சது ஜெயலலிதா. அதற்கு பிறகு தேமுதிக தொடர் வீழ்ச்சியை சந்திக்கிறாங்க. இடையில 2 தேர்தல்களில் கூட்டணியிலே இல்லை, அப்புறம் கூட்டணிக்கு வராங்க, திரும்ப கூட்டணியில் இல்லை. இந்த மாதிரி மாறி மாறி தேமுதிக நிலைப்பாடு எடுக்கிறாங்க. இதில் எந்த அடிப்படையில் அதிமுக தேமுதிக ராசியான கூட்டணி அப்படின்னா எப்படி ஓட் டிரான்ஸ்ஃபர் நடக்கும் அந்த தொண்டர்கள் மத்தியில் கட்சிகளுக்கு இடையே? இல்ல, கட்சியை உடைத்தான் எப்படி சொல்றீங்க? மதிமுகவை திமுக வளர்த்துங்களா? மதிமுகவுல மறுபடியும் திமுக காங்கிரஸ் இல்லையா? அது ஒரு கட்சியிலிருந்து வெளியே வச்செல்லாம் கூட்டணியை முடிவு செய்ய முடியாதுங்க. இப்போ பாமக பத்தி பேசினாங்க. பாட்டாளி மக்கள் கட்சி இப்ப திரு அன்புமணி ராமதாஸ் பேசுறாரு, 57 ஆண்டு கால திராவிட ஆட்சியை வீழ்த்தோங்கிறாரு. கூட யாரு இருக்கிறா? ஓபிஎஸ் தினகரன். யார் படம் போட்டுருக்காங்க பாருங்க, அம்மா படத்தையும் போட்டுருக்காங்க, எம்ஜிஆர் படத்தையும் போட்டுருக்காங்க. இது அசிங்கமாலியா பாருங்க, இது மிகப்பெரிய தவறு. இதுதான் மோசமான பொருந்தாத கூட்டணி. ஏன் முன்னுக்கு முரணா பேசுறது பாமகவுடைய வாடிக்கைங்க. அதே மாதிரி காங்கிரஸ் கட்சியும் அப்படித்தான். நீ கடந்த காலத்துல காங்கிரஸ் கட்சி புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் இருந்த போது நீண்ட காலமாக கூட்டணி இருந்ததுங்க. உண்மையை சொன்னா உழைக்கும் கை ஒரு பாட்டே பாடுவாங்க. அந்த கைன்னு வர்ற பாடையெல்லாம் பாடிட்டு போவாங்க. எம்ஜிஆர் பாட்டு பாடுவாங்க. மக்கள் கை சின்னத்தையும் இரட்டை இலை சின்னத்தையும் ஒன்றாக பார்த்தாங்க. இப்ப அந்த காலங்கள்லாம் மாறி போய் கிடையாது. காங்கிரஸுக்கு 80ல தான் கொடுத்தாங்க. எம்ஜிஆருக்கும் கை இருந்ததுங்க. எம்ஜிஆருக்கும் கை இருந்தது போட்டாங்க. எம்ஜிஆருக்கும் கை தெரியும். அதாவது இப்ப பாட்டாளி மக்கள் கட்சி அந்த 10.5 இடஒதுக்கீடு பிரச்சனையில அதை கடுமையாக எதிர்த்தவர் தினகரனும் திரு பன்னீர்செல்வம் அவர்களை அருகில வைத்துக் கொண்டு ஏன் இந்த கேள்வி கேட்கல? திரு எடப்பாடி பழனிசாமி குறித்து கேள்வி கேட்கிற அன்புமணி ராமதாஸ் அவர்கள் திரு ஓபிஎஸ் நிலைப்பாடு என்ன, ஏன் ஓபிஎஸ் அவர்கள் இந்த 2-3 ஆண்டுகளாக பற்றி ஏன் பேசுறாங்க, ஏன் சொல்லல? தினகரன் பற்றி ஏன் சொல்லல? கூட இருக்கிற ஒன்னோட முத்தரைய சங்கம் அதை பத்தி ஏன் அன்புமணி ராமதாஸ் பேசல? அப்போ மொத்தமாகவே முரண்பாடுங்க. உண்மையை சொன்னா நான் தெளிவா சொல்றேன். பாஜக, பாமக, தமாக பத்தி சொன்னாங்க. நீங்க தேமுதிக தேஞ்சு போச்சுன்னு சொல்ற தமாக நண்பர் அண்ணன் சொல்றாங்க. தமாக எல்லாமே வச்சு பாருங்க. தமாக கட்சியே இல்ல, ஊருக்கு ஒருத்தரோட இல்ல. அந்த கட்சி காணா போன கட்சி. கட்சி இல்லன்னா சார் கூட்டணி வச்சீங்க. முடிச்சிடுறேன். தேமுதிக தமிழ்நாடு முழுவதும் இன்றைக்கும் பலமுள்ள கட்சியாக இருக்கிறது. ஏன் ராசியம் அப்படின்னு சொன்னா, அன்றைக்கு அம்மாவுக்கும் கேப்டன் விஜயகாந்துக்கும் கடைசி தேர்தல்ல தேமுதிக வாங்கினது 2% குறைவான வாக்கு தானே? இல்ல இருக்குதுங்க. அதாவதுங்க, இன்றைக்கும் தேமுதிக அதிமுகவோடு மிக இணக்கமா இருக்கு. நான் அந்த ஒரு வார காலத்துல களத்திலும் சொன்னேன் சார். வெளியில வந்து வாட்ஸ்அப் செய்தி வச்சோ யாரோ சொன்ன வச்சோ சொல்ல, களப்பணியில நான் ஈரோடு முன்னாள் முதல்வர் ஜெயலலிதாவால தேமுதிகவுக்கு ஏற்பட்ட சேதாரங்களை கடந்து கூட ஓட் டிரான்ஸ்பர் நடக்கும்ன்றீங்களா அப்படின்னு கேக்குறாரு பிரியன். அதெல்லாம் தேமுதிக தொண்டர்கள் ஞாபகம் வச்சுக்க கம்யூனிஸ்ட் கட்சியை இன்னும் காங்கிரஸ் கட்சியை இன்னும் தமிழ்நாட்டுல ஒவ்வொரு கட்சியா சொல்லுங்க. பாமகவை ஒவ்வொரு கட்சியா உடைத்தது யாருங்க? கடந்த காலத்துல அழித்தது யாரு சொல்லுங்க? அப்ப கூட்டணி வைக்கலையா? அப்ப இதை மட்டும் தேமுதிக மட்டும் அதிமுகவோடு பொருத்தி பார்க்கற காரணம் என்ன? தேமுதிக கேப்டன் விஜயகாந்த் அவர்கள் மறைவுக்கு பிறகு அந்த இயக்கத்தை மீண்டும் ஒரு வலுவூட்ட வேண்டும் என்று எடப்பாடியார் மனதாக விரும்புகிறார். மறைந்த கேப்டன் விஜயகாந்த் அவர்கள் மீது அளப்பரிய அன்பு கொண்டுள்ள இன்றைக்கு தமிழ்நாட்டு மக்கள் அந்நியார் பிரேமலதா விஜயகாந்த் அவரோடு இன்றைக்கு இணக்கமாக இருந்து கொண்டு நான் ஒவ்வொரு பகுதியிலும் பாக்குறேன். இப்ப நீங்க இன்னையோட பார்த்த கடந்த தேர்தல்ல 36 தொகுதிகள்ல பாமகனால அதிமுக வெற்றி பெற்றது அப்படின்னு திரு அன்புமணி ராமதாஸ் சொல்றாருன்னா, உங்களுக்கு யாரு வந்திருந்தா பலம்? பாமக வந்திருந்தாதான் பலம்னு அவங்க சொல்றாங்க. மிகப்பெரிய தவறுங்கள். உண்மையை சொன்னா பாமக அதிமுகவோடு இணைகிற போது பட்டியலினத்து மக்கள் வாக்களிப்பில்லை. அதுதான் உண்மைங்க. உண்மையை சொன்னா அதிமுக வாக்கு பாமகவுக்கு முழுமையா போச்சுங்க. ஆனா ஒவ்வொரு தேர்தலுக்கும் ஒவ்வொரு கணக்கு சொல்றீங்களே. கடைசி நேரம் வரை ஒரு கட்சியை மிக கேவலமாக மோசமாக திட்டுவாங்க. அடுத்த நாள் கூட்டணி. இத வந்து தொண்டர்கள் விரும்புறதும் இல்ல. யாரு பாமக கூட்டணிக்காக கடைசி வரைக்கும் பேச்சுவார்த்தை நடத்தினது? யாரு? சிவி சண்முகம் ஏன் அவ்வளவு கோவப்படுறாரு பிரச்சார கூட்டத்துல? பாமக 2 புறமும் பேசிக் கொண்டிருந்தது உண்மை. பாமக அதிமுக நேரம் பேசினாங்களா? இல்ல நீங்க பாஜக இல்லாம சிறுபான்மை மக்கள் வாக்குகள் கிடைக்கும், பாமக இல்லாம பட்டியலின வாக்குகள் கிடைக்கும், பாமகனால ஒரு லாபமும் இல்லைன்னா
அந்த மாதிரியான பேச்சுவார்த்தைகள் நடத்தாமலே இருந்திருக்கலாமே. பேச்சுவார்த்தை அதிமுக நடத்தவே இல்லைங்க. நான் இன்னும் சொல்றேன், பாமக தான் விரும்பி வந்தது. அந்த கட்சியை சேர்ந்த சட்டமன்ற உறுப்பினர்கள் யார பார்த்தாங்க? எடப்பாடியார் ஏமாந்து சதிச்சாங்க. பாமக அதாவது பேரம் பேசிய கட்சியின் அண்ணன் சி.வி. சண்முகம் சொன்ன மாதிரி பாமக குறித்தான அவநம்பிக்கை அந்த கடந்த காலத்துல அதிமுக எப்போதுமே கூட்டணி கட்சிகளுக்கு முழுமையான வாக்குகளை அளிக்குங்க. பாமகவே அந்த கட்சியில தொண்டர்களே நம்புறது இல்லைங்க. அதனாலதான் கடந்த காலத்தில் பாமக தோல்வி சந்திச்சது. இன்னும் சொல்ல போனா 10.5 அந்த இடஒதுக்கீடு பிரச்சனையில முழுமையாக எதிர்த்தவரை எல்லாம் கூட வைத்துக் கொண்டு இந்த மாதிரி ராசியான கூட்டணி என்கிற அதிமுகவை குறைத்து பேசுகின்றவர்கள் பொருந்தாக்கூடிய அமைச்சர் யாரு பாருங்க, 0 மதிப்பெண் சார். பாஜகவுக்கு 0 மதிப்பெண் போடுறது ராமதாஸ் ஐயா. இந்தி அதே மாதிரி இந்துத்துவா இதை மட்டுமே மூலதனமாக கொண்ட இயக்கம் பாஜக சொல்லிட்டு அவர்களோட கட்டி அணைக்கிற பாஜகவை யார் ஏற்பாடு பாருங்க. அதுதான் பொருந்தா கூட்டணி. திரு மணிகண்டன் திமுக காங்கிரஸ் கூட்டணி குறித்து ஏதாவது விமர்சனம் வைப்பாருன்னு பாத்துட்டே இருந்தேன். நீங்க வைக்கவே இல்ல. அடுத்த ரவுண்ட்ல வைப்போம். இல்ல நான் ஞாபகப்படுத்தினதுனால வைக்க வேணாம். நீங்க இயல்பா பாஜக குறித்து பேசினதே போதும். பாமக குறித்து பேசினது அடுத்த ரவுண்ட்ல வேணா நினைவு வந்துச்சுன்னா பேசலாம். ஒண்ணும் இல்லைன்னா தவறு ஒண்ணும் இல்ல. பேசலாம். சரி, ஓகே புரிஞ்சிருக்கும் எல்லாருக்கும்.